இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராப்பில் நோவாஸ் ஆர்க் ட்ராப் அப்படிங்கிற ஒரு ட்ராப் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ரோய் லோப்பஸில் நம்ம வந்து ஒரு பிஷப்பை வந்து வின் பண்ண போகிறோம். இந்த ட்ராப்புமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக்குக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய ஒரு ட்ராப் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரோய் லோப்பஸ் ஜென்ரலாக E4 E5 வந்து ஸ்டார்ட் ஆகும். நைட் F3 நைட் C6 அதுக்கப்புறம் பிஷப் டு B5 இந்த லைனை தான் வந்து ரோய் லோப்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிஷப் B5க்கு A6 A6க்கு பிஷப் A4 அதுக்கப்புறம் பான் டு D6 ஸ்டெய்னிஸ் ஆர் மாடர்ன் ஸ்டெய்னிஸ் வேரியேஷன். D6க்கு இந்த பிஷப் வந்து பின் பண்ணியிருக்கு, அதனால் D4 D5னு போடலான்னு சொல்லிட்டு D4 ஆடுவாங்க. அப்போது பிளாக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பிஷப்போட டயகனலாக கட் பண்ணுவாங்க. ஸோ பான் டு B5 பிஷப் டு B3 அதுக்கப்புறம் இந்த இடத்துல நைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பானை கேப்சர் பண்ணும். ஸோ இப்போ நம்ம ரீகேப்சர் பண்ணுவோம், அவங்க திரும்ப ரீகேப்சர் பண்ணுவாங்க பானால். இப்போ இந்த பொசிஷனில் ஆக்சுவலாக இந்த லைனில் நீங்கள் இந்த பானை வந்து பொதுவாக விட்டு கொடுத்துட்டு விளையாடலாம், அப்படின்னா கேம்பிட் பண்ணிவிட்டு, அதாவது நான் சொன்ன மாதிரி விட்டு கொடுத்துட்டு கேம்பிட் பண்ணி விளையாடலாம், இல்லை கேசல் பண்ணலாம். பொறுமையாக தான் அந்த பானை நீங்கள் ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணணும். இல்லை நான் இமீடியட்டாக அந்த பானை வெட்டியே தீரும் நீங்கள் வெட்டினீங்க அப்படின்னா உங்களுடைய பிஷப் வந்து இப்போ ட்ராப் ஆக போகுது. குயின் டேக்ஸ் D4 விளையாடினீங்க அப்படின்னா பான் டு C5 குயின் அட்டாக்ல இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி டபுள் அட்டாக் மாதிரி மேட் த்ரெட்டன் பண்ணுற மாதிரி தெரியும், ஆனால் பிஷப் E6 இருக்குது. செக்கு கொடுத்துட்டு நம்ம திரும்பவும் அதே மாதிரி நம்ம ஏதாவது த்ரெட் க்ரியேட் பண்ண நினச்சா பிரச்சனையே கிடையாது, திரும்ப பிஷப் வில் கம் பேக். ஆனால் இப்போது இந்த பொசிஷனில் திரும்ப குயின் பின்னாடி வந்து திரும்ப மேட் த்ரெட்டன் பண்ணும்போது பான் டு C4. ஸோ பான் டு C4க்கு அப்புறம் உங்களுக்கு பிஷப் வந்து ட்ராப் ஆகிடும். அப்போ வேறு வழியே இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா பிஷப்பை வந்து 2 பானுக்கு கொடுத்துட்டு குயினால் 2வது பானை கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வேரியேஷனில் பிளாக் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பீஸ் வந்து அப் ஆகிடுவாங்க. ஸோ இந்த ட்ராப் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, மறக்காமல் தமிழ் செஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராப் வேணும் அப்படின்னா அந்த ட்ராப்போட பேரை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராப்பில் மீண்டும் சந்திக்கலாம்.